மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரே அடம் மழையாக பெய்யுதுங்க. வாங்க நம்ம இப்போ ஒரு சுவையான ராகி பக்கோடா பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ராகி மாவு, பொட்டுக்கடலை, நல்லெண்ணெய், வெங்காயம், சீரகம், உப்பு, ராகி மாவு, கொத்தமல்லி தழை, புதினா, பூண்டு இடித்தது. என்ன பண்ணலாம், ஒரு பெரிய பவுல் எடுத்து வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அண்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூளும் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வாட்டர் வர மாதிரி வரும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வாட்டரெல்லாம் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ ராகி மாவை உள்ளே போடலாம். நான் ராகி மாவை லைட்டாக வறுத்துட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா பிணையுங்க. பிணையும் போது சூடாக ஆயிலும் பட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா பிணையுங்க. தண்ணி ரொம்ப லைட்டாக ஊற்றுங்க. இத்தினோண்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னால் பொட்டுக்கல்ல அதே மாதிரி நடக்கல்ல ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக லைட்டாக தண்ணி தொளிங்க. ரொம்ப தொளிச்சிடாதீங்க மக்களே, பக்கோடா நல்லா வராது. நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்குங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சு எண்ணெயில் விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிணைஞ்சு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வச்சுட்டு திருப்பி போடுங்க. மறந்துடாதீங்க மக்களே, தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சால் டேஸ்ட் நல்லா வராது. ஸோ லைட்டாக வச்சுட்டு மிதமான ஹீட்டில் பக்கோடா எடுத்துட்டு உங்கள் குட்டீஸ் கொடுங்க. உங்கள் குட்டீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் சச்சுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.